ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரியோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அவர் காவல்துறையில் பணிபுரியறதுக்கான விதிகள் என்ன, அந்த விதிகள் எப்படி அவர் ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஆர்பி மெத்தடில் இதை அப்ரோச் பண்ணுறோம். சிஆர்பி மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக 2 நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சித்தர்கள் கிரக இணைவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. 2 கிரகங்கள் நேரடியாக ஒரே வீட்டில் இருந்தால் இணைவு ஏற்படும். ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் மற்றொரு கிரகம் இருந்தால் இணைவு ஏற்படும். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்ப்பதன் மூலமாக இணைவு ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில முறைகளில் கிரகங்கள் இணையுது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த முறையை தான் சிஆர்பி மெத்தடுன்னு நான் சொல்கிறேன். அதில் 6 மெத்தடில் கிரகங்கள் இணையிறதை என்னால் அறிய முடிஞ்சது. அதில் முதல் மெத்தடு என்ன அப்படின்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். அந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணைந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வைநாசிக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அதில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் காட்டியிருக்கேன், எலாபரேட்டாக இருக்குது, அதை பார்த்துக்குங்க. 4வது ரூல், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அடுத்தது ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும். 6வது ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும். இந்த முறையிலெல்லாம் பிளானட் லிங்க் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் சிஆர்பி மெத்தடு இருக்குது. இப்போ இதை கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னத்திலேயே சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, புதன் இருக்குது, 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் வீட்டில் கேது இருக்குது, 10ஆம் வீடான கடகத்தில் ராகு இருக்குது, 12ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், சனி, மாந்தி, இந்த கிரக அமைப்புகள் இவரோட ஜாதகத்தில் இருக்குது. இப்போ சிஆர்பி மெத்தடில் ஒருத்தர் போலீஸ் ஆகணும்னா அதற்கான விதிகள் என்ன அப்படின்னு சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள். முதல் ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. அதாவது 1 செவ்வாய்னு காட்டியிருக்கேன். அதாவது லக்னம் செவ்வாய் தொடர்புன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது துலா லக்னம், லக்னத்தினுடைய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் கேட்டை, அது புதனோட நட்சத்திரம். அப்போது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திர அதிபதி புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த ரூல் 1-8 தொடர்பு. துலா லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன், 8ஆம் வீட்டு அதிபதி அதே சுக்கிரன் தான். அப்போது 1-8 கனெக்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த ரூல் 8-10 கனெக்ஷன். 8ஆம் வீடு ரிஷபம், அதிபதி சுக்கிரன், 10ஆம் வீடு சந்திரன், 10ஆம் வீடு கடகம், அதன் அதிபதி சந்திரன். இப்போது 8 குடைய சுக்கிரன் அமர்ந்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது 8ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கும் தொடர்பு ஏற்பட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. 4வது ரூல் 2 ராகு தொடர்பு. 2ஆம் வீடு விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. பாருங்கள், ராகு 10ஆம் வீட்டில் இருந்தாலுமே அது அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்படின்னா புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவை செவ்வாய் இருக்கிற கேட்டை நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கும்போது 2ஆம் வீட்டிற்கு ராகுவோட தொடர்பு வர்றதை பார்க்க முடியுது. அடுத்த ரூல் 10 ராகு தொடர்பு. ஆல்ரெடி ராகு இருக்கிறது துலா லக்னத்திற்கு 10ஆம் இடமான
கடகத்தில். அப்போ 10ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்த ரூல் 10 சனி தொடர்பு. இங்கே பாருங்க, சனி இருக்கும் நட்சத்திரம் அஸ்தம், சந்திரனுடையது. கீழே பாருங்க, கேது இருக்கிற இடம் மகரம், அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் சனி இருக்கு, திருவோணத்தில் கேது இருக்கு. அப்போ ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ கன்னி ராசியில் இருக்கிற சனியை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? மகரத்திற்கு கேது இருக்கும் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மகரத்திற்கு போன சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக லக்னத்தில் இருக்கிற சூரியனை பார்ப்பார். 10ஆம் பார்வை மூலமாக லக்னத்தில் இருக்கிற சூரியனை பார்ப்பார். சூரியனுக்கு சனி தொடர்பு ஏற்படுது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த விதத்தில் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற 6 ரூலுமே இந்த போலீஸ் அதிகாரியோட ஜாதகத்தில் பொருந்தி வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இது போல் இன்னொரு வீடியோவில் போலீஸ் அதிகாரியோட ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.